ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, ஓடிடியில் தமிழ் டப்பில் ஒரு செம்ம ஜாம்பிஸ் படம் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்குங்க. இந்த படத்தோட பேர் வந்து ஜியாம். தாய்லாந்திலே இதுதான் ஃபஸ்ட்டு ஜாம்பி படம்னு சொல்கிறாங்க. இந்த படம் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. உலகத்தில் பாதி மக்கள் அலைஞ்சு மீதி இருக்கிற மக்கள் பஞ்சத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருக்காங்க. சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அங்கங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதாநாயகன் அப்படி தான் சாப்பாடை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற டிரைவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் வந்து ஒரு ஃபைட்டருங்க, பாக்ஸரு. செம்மையாக சண்டை போடுவார். தன்னோட மனைவி வந்து டாக்டராக இருப்பாங்க. அவங்க அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டுங்க. ஆர்மி மேன் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. தான் மனைவி வேலை செய்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் அவசரமாக உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அந்த பேஷண்ட்டையும் பார்க்க போவாங்க. அந்த பேஷண்ட் வந்து இறந்து போயிடுறான். இறந்து போன கொஞ்ச நேரத்தில் ஒரு கொடூரமான முரட்டுத்தனமான ஒரு ஜாம்பியாக மாறுறான். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிடறான். எல்லாரும் ஒவ்வொருத்தராக கடி வாங்கி ஜாம்பியாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் நம்ம கதாநாயகன் ரேடியோவில் கேட்டுட்டு தான் மனைவி அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறான்னு தெரிஞ்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போகிறான். ஆனால் ஆர்மி மேன்ஸ் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வர சக மனிதர்களாக இருக்கட்டும், அந்த ஜாம்பியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இந்த நிலைமையில கதாநாயகன் தன் மனைவியை எப்படி அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வராருங்க தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. தமிழ் டப்பில் தான். தமிழ் டப்னா ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. படத்தோட கிராஃபிக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ஜாம்பியோட அந்த ஃபேஸாக இருக்கட்டும், அதோட உடல் அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தத்துரூபமாக இருந்துச்சு. படம் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக போகுது. நேரம் போனதே தெரில. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சஸ்பென்ஸாக போகுது. ஃபைட் சீனாக பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டலில் தாங்க நடக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிற அந்த சீன்னா செம த்ரில்லிங்காக காட்டியிருந்தாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கட்டடத்தையே வெடிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சினிமே பார்க்குறதுக்கு செம த்ரில்லிங்காக இருந்துச்சு. படத்தோட டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, சினிமோட்டோகிராஃபி, அந்த ஃபைட் சீனுக்கு வர அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தோட கிளைமேக்ஸை பார்க்குறப்ப இது கொஞ்சம் ஓவராக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க கதாநாயகனுக்கு. பார்ட் 2 வர மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னடா இது, எப்படா இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த படத்தை ஃபேமிலியோடனா பார்க்க முடியாதுங்க. அடல்ட் கண்டென்ட்னா கிடையாது. ஏன்னா ரத்தம் தெறிக்கிற காட்சி, குடல் குந்தாணினா வெளியே வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படம். ஏன்னா ஜாம்பி பண்ணாவே கழுத்தனா கடிச்சு வைக்கும், வயிற்றனா கிழிச்சு குடல்லாம் தின்னுக்கிட்டு கிடக்கும். அதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க. சாப்பிட்றப்ப மட்டும் இந்த படத்தை பார்த்துறாதீங்க, சாப்பிட முடியாது, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். மற்றபடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தாங்க. இந்த படத்தை போய் பாருங்கள். தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு.